திரும்ப திரும்ப இந்த தப்ப பண்ணாதுங்க, பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது நண்பர் ஒரு ஆள் போன் பண்ணி சொன்னாங்க, ஒரு நாய் கிணத்துக்குள்ள விழுந்து கிடக்குன்னு. போய் என்னன்னா அந்த இடத்துல இருந்து அதை காப்பாத்தும் போது பாதி இடம் தண்ணி நினைச்சா மீதி இடம் நனையாமலே இருக்குது. அந்த சூழ்நிலையில அதை எடிக்கும் 3 நாளாட்டு அதே தண்ணியில அது என்னன்னா இந்த மரண படுக்கையில இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில காப்பாத்திட்டு வரேன். இடுப்புல கீழே விளங்காம அதுக்கு இருக்குது. ஃபுல்லா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு அல்லது நாளைக்கு குட்டி போட வேண்டிய சூழ்நிலையில 5 குழந்தைய சுமந்துட்டு இருக்க ஒரு தாயை குறுக்கெலும்ப ஒடிச்சு அந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்கீங்க. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஏன்னா அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது தான் பார்த்துட்டு சொல்றாங்க அதுக்கு முதுகெலும்பு ஒடிச்சிருக்கு, எக்ஸ்ரே ஒன்னு எடுக்கணும். அப்ப அடுத்தது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதுக்கான ப்ரொசீஜரை எல்லாம் பண்ணிட்டு வரோம். திரும்ப அதுக்கு என்னன்னா வயத்துல அந்த இதை வச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது என்னன்னா வயத்துல 2 குட்டி மட்டும் உயிரோட்டமா இருக்கு. ஆனா மீதி குட்டிகளுக்கு நிலைமை தெரியல. 3 நாளா அந்த தண்ணிக்குள்ளே அந்த வயறு ஃபுல்லாட்டே ஈரமான நிலையில இருந்திருந்து எடுக்கும்போது அந்த கால் எல்லாம் அழுகுன நிலையில உயிரோட ஒரு நாய் இருக்கும்போது அது என்ன வலி அனுபவிச்சிருக்கும் பார்க்கும் போதே வருத்தமா இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட தப்ப திரும்ப பண்ணாதுங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கானே தெரியல ஐயா. அதுக்கு குறுக்கெலும்ப ஒடிச்சு இப்படி தண்ணிக்குள்ள போடுறதுக்கான உள்ள மனசாட்சி உனக்கு எங்கிட்டு வருதுன்னு தெரியல. ஆனா திரும்ப திரும்ப பண்ணாதுங்க. ஏன்னா பாதுகாக்க ஆட்கள் இல்லை. என்ன மாதிரி ஏதோ 1 2 பேர் தான் இருக்கு. ஆனா உங்களை மாதிரி அடிச்சு தூக்கி வரைக்கும் நிறைய பேர் இருக்குன்னா திரும்ப அந்த தப்ப பண்ணாதுங்க. அது நம்ம கண்ணை பார்க்கும்போது அதை காப்பாற்ற முடியுமான்னு உள்ள வருத்தத்தோட எடுத்துட்டு வந்தேன். ஆனா எப்படியோ காப்பாத்த முடிஞ்சு. கருவுல 5 குழந்தைய சுமந்த தாய எலும்ப ஒடிச்சு தண்ணிக்குள்ள வீசிட்டீங்க. இந்த தப்ப திரும்ப பண்ணாதுங்க. ஏன்னா இந்த வலிய ஒரு மனுஷனால கண்டிப்பா வார்த்தை இல்லை எனக்கு.